ஓம் அகத்தீசாய நம. 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 ஓம் அகத்தீ போற்றி திரு அகவலை படிக்கிறோம். ஏன் படிக்க வேண்டும்? நீர் பெற்ற அந்த பெரும் பெயரை நானும் பெற வேண்டும் என்று பூஜை செய்கிறோம். அதை விடாது பூஜை செய்ய வேண்டும். தடையில்லாது பூஜை செய்து பழக வேண்டும். அதோடு தினமும் பழகணும். தொடர்ந்து பழக 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 அவர்கள் நம் மீது அன்பு செலுத்துகிறார்கள். நாம் செலுத்துகின்ற அன்பு நமக்கு துணையாக இருக்கும். நமக்கு அவர் துணையாக இருப்பார். இப்படி தான் இந்த துறையின் தன்மை. அப்போ போற்றிய திரு அகவலை படிக்க பெரியவங்க ஆசை கிடைக்குது. இப்போ போற்றி திருகவல் படிக்கிறது நோக்கம் என்னென்ன? இல்லறம் நல்லபடி இருக்க வேண்டும் அல்லவா? நோய் இல்லாத வாழ்வு வேண்டும், கவலை தீர வேண்டும், வறுமை தீர வேண்டும், நோய் இல்லா வாழ்வு வேண்டும், மன சஞ்சலங்கள் தீர வேண்டும். சஞ்சலம் இருந்தால் பூஜைக்கு ஆகாது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைனாலும் பிரச்சனை வரும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குது. அப்போ பூஜை செய்ய என்ன ஆகும்? சரியா முரண்பட்ட மனைவி, முரண்பட்ட கணவன், என்ன செய்யறான்? அது அப்படி தான் இருக்கும், போடான்டுவான். அது சிந்திக்கவே மாட்டான். ஒன்றை பற்றி சிந்தித்தாதானே துன்பம் வரும். திருவள்ளுவர் துணை இருந்தா நடக்குது, என்ன பேசிட்டு போகிறா போ, என்ன இப்போ பேசிட்டு போனால் போடும், மான உணர்ச்சி இல்லைன்றுவான். ஞானிகள் திருவடியை பூஜை செய்யனால இப்படி நம்மளை இப்படி பேசுனா அப்படின்னு நினைக்க மாட்டான். பேசுகிறா போடான்னு போவான். அதே சமயத்துக்கு கணவன் எது பேசுகிறான், அது பெண்கள் போட்டி திருவள்ளுவர் படித்தா என்ன பண்ணா பேசிட்டு போகிறாங்க. அப்போது உலகத்தில் இருக்கிற பலகீனங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கவும் ஆசை வேண்டும். பக்கத்து வீட்டில் பேசுவார்கள், இடறி பேசுவார்கள், அதை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள். பெரியோர்கள், இந்த ஆசானுடைய ஆசி பெற்ற மக்கள் சிந்திக்க மாட்டார்கள். அப்போ அதை பற்றி கவலைப்படாத ஒரு அறிவு வரும். துன்பம் இருக்க தான் செய்யும், வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்க தான் செய்யும். துன்பம் வந்தால் சோர்வடையாது இருப்பதற்கு ஆசி வேண்டும். வறுமை இல்லாத வாழ்வு தர ஆசி வேண்டும், வறுமை இல்லாத அதே சமயத்தில் நோய் இல்லா வாழ்வுக்கு ஆசி வேண்டும், உடல் ஆரோக்கியத்துக்கு ஆசி வேண்டும். திருவருளை தினம் பூஜை செய்து, திருவடியை பூஜை செய்து ஆசி பெறவும் ஆசி வேண்டும். ஆக இப்படி ஒவ்வொன்றாக பெற்றுக்கிட்டே வர்றோம். அப்போ மன உளைச்சல் இருக்காது, மன உளைச்சல் இல்லாத வாய்ப்பு அமையும்.